அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே பிளான் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கூடவே ஓஐ டேட்டா மற்றும் ஆப்ஷன் டேபிளில் என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல தான் நம்மளோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் 22,421 இருந்துச்சு. அந்த லெவலில் மார்க்கெட்டில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுடைய சப்போர்ட் எங்கே, இந்த விலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச விலையாக 22,349 22,388 வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட், இந்த விலைக்கு மேலே இருக்கக்கூடிய முந்தைய வந்த ரெசிஸ்டன்ட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ஜோனை மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் அடுத்து லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை டைரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடும். 5 மினிட்ஸில் மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சப்போர்ட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டே கேண்டில் கரெக்டாக ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகே, இப்போது மார்க்கெட்டை ஓப்பன் இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஓப்பன் வந்து கரெக்டாக ரெசிஸ்டண்ட்லேயே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றதால நம்ம மார்னிங் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட குறைஞ்சபட்ச விலை இதான் சப்போர்ட்டு. ஆனால் இது நடக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு ரெசிஸ்டண்ட்டு ஒரு சப்போர்ட்டையும் வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இன்றைக்கி க்ரியேட் ஆன சப்போர்ட் இந்த ரேஞ்சாக இருந்திருக்கு. இந்த ரேஞ்சை மார்க்கெட்டு பிரேக் பண்ணி கீழே வந்திருந்தால், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் இங்கிருந்து இந்த ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மார்க்கெட் இங்கே ஒரு டவுன் வந்திருந்தால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கும். மார்க்கெட் இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அகைன் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து ரீடெஸ்ட் போகும்போது இந்த ரேஞ்சோட ஏற்பட்டக்கூடிய சப்ளையிலேருந்து ட்ரேட் எடுத்து மார்க்கெட்டில் அடுத்தடுத்த லோஸ்க்கு இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து இந்த மாதிரி டவுன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருந்த மார்க்கெட்டோட ஐஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஐஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அப்படின்றதால நம்ம எந்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் பை ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோம். பை ட்ரேடுக்கு வெயிட் பண்ணும்போது டைரெக்டாக மார்க்கெட்டு இங்கேருந்து நேற்றுடைய ஹை லெவலான இந்த லெவலுக்கு போயிருக்கு. இந்த லெவலுமே நம்ம மார்க் பண்ண லெவல் தான். அடுத்து இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒன்று மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓப்பனிங் ஜோன். இந்த ப்ரைஸை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹிடன் டிமாண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரீடெஸ்டிங். ஏன்னா மார்க்கெட்டிலோடைய இந்த ரேஞ்ச் எப்படி இருந்திருக்கு அப்படின்னாக்கா இங்கே 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா தெரியும் எக்ஸாக்டாக. இப்போ மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஐ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஐ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸை எக்ஸாக்டாக இந்த ஐஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ரீடெஸ்டிங் வரணும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேர் வேல்யூ ஆன இந்த லெவலு எக்ஸஸான ஆர்டருக்கு இங்கே வரணும். இங்கே வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட்டில் பை ட்ரேடை எடுக்கலாம். இப்போது அகைன் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து அப்பு போயிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்து இப்படி போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிங் செட்டப் பிரகாரம் மார்க்கெட்டில் ட்ரேடிங் கிடச்சிருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன நடக்கலை, இங்கேருந்து இந்த கரெக்ஷனுக்கு வரவே இல்லை. அடுத்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டண்ட்டையே பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். இப்போது மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் இந்த லெவலாக இருக்குது. இந்த லெவலை வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே போகணும் அடுத்து அப்படின்னாக்கா அடுத்து மார்க்கெட்டுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த லோஸை பிரேக் பண்ணாத வர மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டு ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே போகாத வர மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த பேட்டர்னுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரை எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து இப்போது ஏன்னா இவ்வளோ நேரம் சைட்வேஸில் இருக்கிறதால
மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கவும் முடியாது. இந்த இடத்த ட்ரேட் எடுத்தாலும் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட், ஏன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதால இந்த டைமில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாலும் பெரிய அளவுக்கான ப்ராஃபிட்டை பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட்டில் அடுத்து டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பார்க்கக்கூடிய டேட்டா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயினை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செயினில் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 13 இருக்குது, புட் சைடு, கால் சைடு 15 இருக்குது அப்படின்றதால கால் செல்லர்ஸ் தான் வந்து பேனிக்கில் இருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்து கால் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஏ டேட்டா பிரகாரம் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது 22,500 மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றதால மார்க்கெட் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சான 22,350 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன லெவல் சப்போர்ட்டுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். புட் சைடு வந்து பார்த்தீங்க, புட் சைடு வந்து கான்ட்ராக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். கால் சைடு வந்து கான்ட்ராக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்து மார்க்கெட் டேட்டாவில் போயிட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்றதுல ஓகே கொடுத்துட்டு அதில் நிஃப்டி 50ல் என்ன நிஃப்டி 50 ஆப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே என்ன டேட்டா வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது நம்ம ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது டாப் கெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வரும். டாப் வால்யூம் கெய்னர் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய, மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை லைன் பண்ணி டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 22,500 கால், 22,400 கால். இப்போது அப்படின்னும் போது மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் எங்கே இருக்க போகுது அப்படின்னாக்கா இந்த 22,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. அதே மாதிரி புட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 22,400 கொடுத்துருக்காங்க அப்படின்றதால 22,450 கால், 450 புட்டு. இப்போது இந்த மாதிரி மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஸ்டேடல் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு ஸ்டேடல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து அதாவது மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கான மூமெண்ட் வந்து ஏற்படாது. இங்கே அதிகபட்சமான ஓடிஎம் ஆப்ஷன் மேலே வந்து, அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னாக்கா ஃபார் அவுட் ஆஃப் கால் ஆப்ஷன் வந்து இங்கே ட்ரேட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து அதிகபட்ச ரேஞ்சை கொடுக்கும். அதே மாதிரி புட்டு ஆப்ஷன் வந்து இங்கே வருது அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் பயந்துட்டு மார்க்கெட்டோடைய ஓடிஎம்மில் போய் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மார்க்கெட்டோடைய மொமெண்டம் அவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடலாக கொடுத்ததால மார்க்கெட் வந்து சப்போஸ் இங்கேருந்து பிரேக் பண்ணி போகிறோம் அப்படின்னாலும் மார்க்கெட் மறுபடியும் அங்கே தான் வரும். ஏன்னாக்கா மார்க்கெட்டோடைய செல்லர்ஸுடைய கண்ட்ரோல் மார்க்கெட் அப்படின்னும் போது இவ்வளோ தைரியமாக வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ போகாது அப்படின்றதால தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. இதோடைய இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலை செல் பண்ணியிருக்கவங்க பயந்து அவங்களுடைய நஷ்டத்தை புக் பண்ணாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மேலே போகும். அதே மாதிரி புட்டை செல் பண்ணி வச்சுருக்கவங்க பயந்து அவங்களுடைய நஷ்டத்தை புக் பண்ணாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் கீழே வரும். இதுதான் இங்கே மார்க்கெட்டில் ஆப்ஷனில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட்டு 22,400 இருக்குது. அப்போ 22,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது அதோடைய ஸ்ட்ரைக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 104 ரூபா. அப்போ 22,400 ப்ளஸ் 104 அப்படின்போது 22,504 அப்படின்றது மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஒரு கால்குலேஷன் மெத்தட். அது பிரகாரம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி மார்க்கெட்டோடைய சப்போர்ட் அப்படின்றது 22,400 கால் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 22,400 மைனஸ் 43 அப்படின்போது 22,357 அப்படின்ற ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டாக இருக்கும். 22,357 அப்படின்ற ரேஞ்சை பாருங்கள். 22,357 பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ரேஞ்சு 22,357.
இப்படி தான் வந்து மார்க்கெட்டோடைய ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி போகிறப்ப தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் மிகப்பெரிய ஏற்றமோ மிகப்பெரிய இறக்கமோ அமையும். இதுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வந்து வாலட்டைலில் தான் இருக்கும். மார்க்கெட் மேலே போனால் இங்கேருந்து செல் ஆகி கீழே வரும், கீழே வந்தால் இங்கேருந்து பை ஆகி மேலே போகும். இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் இருக்கும். ரேஞ்சை வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து இப்போது மார்க்கெட் எங்கே போகலாம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் நமக்கு இப்போ வர மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. அப்போ பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்போது மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பை பண்ணுவேன். வராத வர நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கம்முன்னு வெயிட் பண்ணுவேன். இங்கேயுமே வரும்போது கூட மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது இது வந்து சப்போர்ட், இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறான்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் நம்மளை எப்படி ஏமாற்றிட்டு போவான் அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். அவன் நம்மளை ஏமாற்றினதுக்கப்புறம், மற்றவங்கள ஏமாற்றினதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் போகலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டை அங்கேருந்து இங்கே வந்தான் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு ஐயை கிரியேட் பண்ணியிருப்பான். இந்த ஐயை உடச்சி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு கொடுக்கணும். இந்த ஷிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மறுபடியும் வந்து ஒரு டவுன் கொடுப்பான். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கும். இந்த டிமாண்ட்லேருந்து பை எடுத்து இந்த மாதிரி வந்து ஐஸை வந்து இப்போது கடைசியாக இருக்கக்கூடிய ஐஸ் இது அப்படின்னாக்கா இங்கே வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டையும் இங்கே வந்து செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டையும் வைப்பேன். இப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ஐவி வந்து கிட்டத்தட்ட 14லேருந்து 15 வரை இருக்குது. மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்னமும் வந்து இப்போது இன்னும் வந்து ஐவி அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இப்போவுமே வந்து ஒரு அதாவது பை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஐவி இருக்க வச்சு மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடந்தால் நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுப்பேன். இதுதான் வந்து இப்போதைய மார்க்கெட் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பிளான்ஸ் போடலாம், எந்த மாதிரி நடந்தால் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.